வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட் அடுத்ததாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கிளியராக கேட்டுக்கோங்க. இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் எப்போ தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 26/1/2025 அதாவது நாளையிலேருந்து உங்களுக்கு எங்கே எக்ஸாம், அதாவது என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக எங்கே எக்ஸாம் அப்படிங்கிறது, அதாவது சிட்டி எங்கே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட் தெரிஞ்சிருச்சு, ஆனால் சிட்டி எப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த எக்ஸாம் டேட்லேருந்து 10 நாளைக்கு முன்னால் தான் உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் February 10 எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது நாளைக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த February 10 உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து 10 நாளைக்கு முன்னால், அந்த 10 10 நாளைக்கு முன்னால், அதாவது February 1 தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். எக்ஸாம் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னால் தான் எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக அதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா அந்த எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால், அதான் இப்போ 10 எக்ஸாம் அப்படின்னா 6 தான் உங்களால் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, பட் எல்லாருமே வந்து 26 உங்களுக்கான எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொன்று என்னென்னா, இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா அட்மிட் கார்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹால் டிக்கெட்டை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து அட்மிஷன் சர்டிஃபிகேட் கமிஷன் காப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகிற அந்த அட்மிஷன் சர்டிஃபிகேட்டை, அதாவது அந்த ஹால் டிக்கெட்டை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வாங்கி வச்சுக்குவாங்களாம். அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதோட ஒரு ரெஃபரன்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இன்னொரு காப்பி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்போ ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து இப்போ கான்ஸ்டபிள் ஜிடிக்காக நிறையா ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி கொடுத்துருந்த பழைய வீடியோஸோட பிளேலிஸ்ட்டுமே வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது மேத்ஸுக்கு, ரீசனிங்க்கு, இங்கிலீஷ், ஜிகேக்கெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாலேருந்தே நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே நம்முடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இன்றைக்கி ஒரு வாட்டி ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்துட்டு அதை கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, கடைசி நேரத்தில் உங்களோட மார்க்கை பூஸ்டப் பண்ணுறதுக்கு அந்த பிளேலிஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக மேத்ஸு, இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க, ரீசனிங்க்குமே வந்து பார்த்துருங்க. ஓகே, முடிஞ்சால் ஜிகேயுமே வந்து பார்த்துருங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம கொடுப்போம். அதனால் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.